தொண்டை நாட்டில் அமையப்பெற்றது தாங்க இந்த திருத்தலம் திருப்போரூர். அறுபடை வீட்டுக்கு ஒப்பான திருத்தலம் தான் இந்த திருத்தலம். முருகப்பெருமான் அசுரர்களை எதிர்த்து கடலிலே போர் புரிந்த இடம் தாங்க திருச்செந்தூர். நிலத்திலே போர் புரிந்த இடம் திருப்பரங்குன்றம். விண்ணிலே போர் புரிந்த இடம் திருப்போரூர். இந்த தலம் சமரபுரி, போரியூர், செருவூர், போரிநகர், சமர்பதி எனும் பல பெயர்களால் குறிப்பிடத்தக்கதுங்க. 17ஆம் நூற்றாண்டில் முற்பகுதியில் மீனாட்சி அம்மன் அருள் பெற்ற தவஞானி சிதம்பர சுவாமிகள் பனங்காடாய் கிடந்த இந்த பகுதியில் இந்த திருக்கோவிலை நிர்மாணித்தார். கோவில் அருகே இருந்த வல்லையார் ஓடையை திருக்குளமாக்கி திருத்தம் செய்து கொடுத்தார். இந்த குளம் வற்றாத பெருமை உடையது. கன்னிவார்பேட்டையில் ஒரு புதிய திருமடம் அமைத்து திருப்போரூர் கோவில் பூசைகளை கவனித்து வந்தார். கற்கோவில் திருப்பணி முடிந்து தவஞான சிதம்பர சுவாமிகள் திருப்போரூர் சந்நிதி முறை என்று அழைக்கப்படும் 726 திருப்பாடல்களை கந்தசாமி முருகப்பெருமான் மீது பாடியுள்ளார். தலச்சிறப்பு கந்தசுவாமி, வள்ளி, தெய்வானை மூலவர்கள் மூவரும் சுயம்பு வடிவினர். செதுக்காத திருமேனியராய் முருகப்பெருமான் இங்கு எழுந்தருளியிருக்கிறார். மூலவருக்கு இன்றும் அபிஷேகம் இங்கே கிடையாது. புனுகு சட்டம் மட்டும் இங்கு சாற்றப்படுகிறது. கிழக்கு முகமாக உள்ள மூலவர் சந்நிதியில் அபிஷேகம் ஆராதனை செய்யப்படுகிறது. வள்ளி, தெய்வானை, முருகன் சிலைகள் சிறிய வடிவில் ஒரு பீடத்தில் ஆதிகுரு சிதம்பரசு சுவாமிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஸ்ரீசக்கரம் ஸ்தாபனம் எனப்படும் திருச்சக்கரம் ஒன்றும் தவஞானி சிதம்பர சுவாமிகளால் நிறுவப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த வழிபாடு சக்தி வாய்ந்த வழிபாடாக கருதப்படுகிறது.